அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறேன்னா, நிறைய முருக பக்தர்கள் நான் செல்லும் இடமெல்லாம் சரி மெசேஞ்சர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இதை கேட்குறதுனால, அண்ணன் ஒவ்வொருத்தர் மாதிரி முருகர் வழிபாடு சொல்கிறாங்களே, ஒருத்தர் இந்த மாதிரி சொல்கிறாரு, ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, இன்னொருத்தர் அப்படி சொல்கிறாரு, இல்லை எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேள்வி கேட்ட வண்ணம் இருந்தனர். இப்போது நான் சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் போயிருக்கும் போது ஒரு முருக பக்தர் கேட்டார். சரி, இது பற்றின நம்ம ஒரு காணொலி பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னென்னா, முருகா அப்படின்னு பேசினாலே புண்ணியம். முருகர் பற்றி யார் பேசினாலும் நம்ம பார்க்கலாம், தப்பே கிடையாது. இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு கிடையாது. ஏன்னா முருக சக்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருட ஊழ்வினை கர்மவினை பொறுத்து இயங்கும். நான் 48 நாள் விரதம் இருங்கன்னு சொன்னவங்களில் ஒருத்தங்களுக்கு 2வது நாளே கிடச்சிருக்கு, ஒருத்தவங்களுக்கு 49 நாள் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருப்புகழில் எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அந்த திருப்புகழில் திருப்புகழ் பற்றி பாடினவங்க எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. அதில் குறிப்பாக